வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அல்லது சர்க்கரை நோயினால் உடல் எடை குறைஞ்சா அதை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மற்ற உங்களுக்கு உடல் எடை மெலிவாக இருக்கிறவங்களும் இந்த காணொலி பார்க்கலாம். உங்களுக்கும் இதில் நிறைய உபயோகமான விஷயங்கள் இருக்கும். ஸோ தவறாமல் காணொலியை முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு சர்க்கரை நோய்க்காரங்க எதனால் உடல் மெலிகிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். இதில் ரெண்டு விஷயம். சர்க்கரை நோய் வந்தாவே உடல் மெலிவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சர்க்கரை நோய்னா என்னங்க? நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றோம் இட்லி தோசை அதிலெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதுலேருந்து குளுக்கோஸுங்கிற சர்க்கரை உருவாகுது. இந்த குளுக்கோஸை நம்ம செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, தசைகளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் தேவை. இது சரியாக வேலை செய்யாதப்போ உங்களுக்கு நம்ம உடம்புல சர்க்கரை அளவுகள் அதிகமாகுது. இதுதான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினால் இது வேலை செய்யாதனால சர்க்கரை அளவுகள் அதிகமானால் இதை டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அல்லது கணையம் மிகவும் பாதித்து குழந்தைங்களுக்குலாம் வர மாதிரி இன்சுலின் சுரக்காததுனால உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் அதிகமானால் இதை டைப் 1 டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டைப் 2 டயபிட்டிஸுங்கிறது ட்ரெடிஷ்னலாக நாம் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, உடல் பருமனாக இருப்பாங்க, அவங்க பயங்கர குண்டாக இருப்பாங்க, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாதுங்க. டைப் 2 டயபிட்டிஸ்லேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம். நிறையா வகையான உங்களுக்கு சர்க்கரை நோய் உள் வகைகள் இதில் இருக்குது. ஸோ என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபிட்டிஸில் ஒரு சாரார் மேபி ஒரு 50-60% மக்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஆக்சுவலி உடல் பருமனாக இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். உடல் பருமனாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர சோர்வாக இருப்பாங்க. சரிங்களா? வெயிட் ஆக்சுவலி ஏறிட்டே போகும். இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ சர்க்கரை நோயினாவே ஒல்லியாக இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகம் உள்ள சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் சம்மந்தம் இல்லாமல் வெயிட் ஏறிட்டே போகும், உடல் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு அறிகுறி இருந்துச்சுனாலும் சர்க்கரை நோய் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த டைப் 2 டயபிட்டிஸில் இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் உடல் எடை அதிகமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சரியாக வேலை செய்யாதனால நம்ம கணையம் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இன்சுலின் சுரந்து உங்களுக்கு இந்த அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும். இந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் என்ன பண்ணும், உங்களுக்கு சோர்வாக இருக்குன்னா நீங்களும் நிறைய சாப்பிடுவீங்க. ஸோ இன்சுலினும் தேவைக்கு அதிகமாக சுரக்குது. ஏன்னா மசில்ஸில் போய் அது வேலை செய்யலை. ஸோ இன்சுலின் தேவைக்கு அதிகமாக சுரக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களும் அதிகம் சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ இந்த சர்க்கரைலாம் எங்கே போகுது? அப்படியே காணாமல் போகுது, ஆவியாகுதா? இல்லை, அதிகப்படியான சுற்றிட்டு இருக்கிற இன்சுலின்னு இந்த அதிகப்படியான இந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் கொழுப்பாக மாற்றி சேகரிக்க ஆரம்பித்து விடும். சரிங்களா? ஸோ அதனால தான் டைப் 2 டயபிட்டிஸில் ஒரு சாராருக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஸோ இது ஒரு வகை. அப்போ ஏன் நிறைய பேர் வெயிட் குறையிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் நம்ம டாபிக் இப்போ. ஸோ ஏன் வெயிட் குறையிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு கணையத்தால் அதிகம் வெயிட் உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்க முடியாமல் ஒரு பாயிண்டில் கணையம் வீக்காகி பீட்டா செல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு நடக்கும். அப்போ கணையம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின் சுரப்பை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ கணையத்தால் அவ்வளோ அதிகமாக சுரக்க முடியல. அப்படி இன்சுலின் சுரப்பு குறைய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம செல்லுக்கு போகவே முடியாது. உடம்புக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜியை உடம்பு எங்கேருந்து எடுத்துக்கணும்னா, ஏன்னா இன்சுலின் பெருசாக சுரக்கிறதும் சரியாக வேலை செய்யலை. ஸோ உடம்புக்கு எனர்ஜியே ஒரு பயங்கர பற்றாக்குறையில் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த எனர்ஜி இல்லாதனால நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பையும் தசைகளையும் எரித்து அது எனர்ஜியாக மாறிக்கும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், மாவுச்சத்தை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, எரிசக்தியாக மாற்றுறதுக்கு தான் இன்சுலின் தேவை. கொழுப்பையும் புரதத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பெருசாக இன்சுலின் தேவையில்லை. அது வேறு தனி பாத்வேஸ், மெட்டபாலிக் பாத்வேஸ் மூலமாக அது எரிசக்தியாக மாறுது. அதனால தான் மாவுச்சத்தை உடம்பால் கிரகிக்க முடியாதப்ப சர்க்கரை அளவுகள் ரத்தத்தில் 300-400 இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை. ஸோ அப்போ அதெல்லாம் சும்மா யூரினில் வெளியே போய்ட்டுருக்கு. சாப்பிட்றது எதுவும் உடம்புல ஒட்டலை, மசில்ஸுக்கு போகலை. ஸோ அப்போ எல்லா உறுப்புகளும் எனர்ஜி வேணுங்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை உருக்கி, நம்ம உடம்புல இருக்கிற தசைகளை உருக்கி அதை எரிசக்தியாக மாற்றுது. அதனால தான் திடீர்னு ஒருத்தங்க படப்படன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா சர்க்கரை நோய் முக்கியமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒருத்தங்க ஆல்ரெடி புதுசாக திடீர்னு குறைஞ்சாலும் சரி, இல்லை ஆல்ரெடி சர்க்கரை நோய் இருக்கிறவங்க திடீர்னு மெலிய ஆரம்பித்தாலும் சரி, அவங்க இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையிலிருந்து இன்சுலின் பற்றாக்குறை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை மெயினாக தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அப்போது வெயிட் ஏற்றுறது எப்படிங்க? சரிங்களா, வெயிட் ஏற்றுறதுனா நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்ன சாப்பிட்டா சார் வெயிட் ஏறும்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு சார்ந்த விஷயம் கிடையாது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு போதிய கலோரிகள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் மருத்துவர்களே தவறாக வழிநடத்துறது என்னென்னா, சர்க்கரை நோயா 1500 கலோரி, லோ கார்பு, லோ ஃபேட்டு, லோ ப்ரோட்டீன் டயட்டு, எல்லாமே லோ 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 அப்படின்னா லோன்னு சுற்றிட்டு இருக்க வேண்டிதான். எனர்ஜி எங்கேருந்துங்க வரும் பாஸ்? கலோரிகள். சரிங்களா, எல்லாம் லோன்னு சுற்ற முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒல்லியாக இருக்காங்கன்னா போதிய கலோரிகள் நம்ம கொடுக்கணும். ஆனால் அதை மாவு சத்தாக கொடுத்தா அது வந்து சர்க்கரை அளவுகள் அதிகம் பண்ணும். ஸோ இப்போ மாவு சத்தாக கொடுக்காம கொழுப்பு சத்து புரதச்சத்தை நம்ம அதிகம் பண்ணி, இப்போ அவருக்கு 2000 கலோரி தேவை, 2200 கலோரி தேவைன்னா அதை கொழுப்புகள் புரதங்கள் மூலமாக நம்ம கொடுத்துட்டு மாவு சத்தை குறைக்கணும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டு பேலியோ கீட்டோ அந்த மாதிரி போனாலும் சரி, இல்லை அந்த மாதிரி முடியலன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாவுச்சத்தை குறைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கிய கொழுப்புகள், நட்ஸ் வகைகள், தேங்காய், அந்த மாதிரி ஆரோக்கிய புரதங்கள், நான்வெஜ்ஜு, முட்டை, இல்லை சைவத்தில் பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள், இதை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகம் பண்ணுறீங்களோ, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக எனர்ஜியாக மாறும். இட்லி தோசை எவ்வளோ சாப்பிட்டாலும் அது முழுசாக எனர்ஜியாக மாற போகிறதில்ல. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து என்னென்னா, மாவுச்சத்தை குறைச்சி ஆரோக்கிய கொழுப்பு புரதங்களை அதிகம் பண்ணி உங்களுக்கு தேவையான கலோரிகள், மெயினாக அந்த கொழுப்பு புரதங்கள்லேருந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2000 கலோரி 2500 கலோரி எடுத்திங்கன்னா கட்டாயம் உடல் எடை மெலியுதுன்னா அது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு மேலேயும் உடல் எடை ஏறலை அப்படின்னா இன்னும் இன்சுலின் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மாவுச்சத்தையும் குறைச்சிட்டீங்க, ஆரோக்கிய கொழுப்பு புரதங்கள் அதிகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் 2500 கலோரிக்கு மேலே நீங்கள் எனர்ஜி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓரளவு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு, ஆனாலும் ஃபுல்லாக நார்மலுக்கு வரல, சர்க்கரை அளவுகள் ஸ்டில் ஒரு 200 250 இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் எடை ஏறலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் அதையும் மீறி இன்சுலின் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே இன்சுலின் பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் என்ன தான் ஈவன் ஒரு பேலியோ உணவு முறையே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் அது உடம்புல ஒட்டாது. ஏன்னா தீவிர இன்சுலின் பற்றாக்குறை இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்க கட்டாயம் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கான மருந்துகளோ அல்லது இன்சுலின் இன்ஜெக்ஷனே டைரெக்டாக வந்து எடுக்க வேண்டி வரும். ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்கரை நோய் இருந்து உடல் எடை ரொம்ப மெலிந்து போயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு கம்மியாக சாப்பிட்றது, சும்மா வெறும் காய் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது, சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுற பேர் வழின்னு கலோரி கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அப்படி கம்மியாக சாப்பிட்ற பேர் வழின்னு வெறும் நீங்கள் அது மாதிரி கட்டுப்படுத்துனீங்கன்னா வெயிட் இன்னும் மேலே தான் மெலியும். மாவுச்சத்தை குறைங்க, கலோரிகள் நிறையா எடுக்கணும், ஆனால் மாவுச்சத்தை குறைச்சிட்டு புரதமும் கொழுப்பையும் நீங்கள் அதிகம் பண்ணுங்கள். அதே 2000 to 2500 கலோரி வர மாதிரி பார்த்துக்குங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கும் மேலேயும் குறையல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மருத்துவர் ஆலோசித்து தேவையான மருந்துகள், அது மாத்திரையாவோ அல்லது இன்சுலின் இன்ஜெக்ஷனாவோ கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தீவிர பற்றாக்குறை போகும்போது தான் இந்த மாதிரி உடல் எடையெல்லாம் பயங்கரம் மெலிவாங்க. அதில் ஒரு சாராக இருக்குது, மருந்துகள் கூட பெருசாக வேலை செய்கிறது இல்லைங்கிறதான் உண்மை. இன்சுலின் இன்ஜெக்ஷனே போட்டால் தான் பெட்டராக இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல உணவுகள், நல்ல ஆரோக்கிய கொழுப்பு புரதங்கள் நிறைந்த உணவுகள், மாவுச்சத்து கம்மியாக எடுத்தாங்கன்னா சூப்பராக வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸு பார்த்துருக்கோம். அதனால் சும்மா ஏதோ ஒரு உணவு, சார் இந்த பவுடர் சாப்பிட்டா, சார் டயபெட்டிக் பவுடர்னு விற்கிறாங்க சார், இது சாப்பிட்டா வெயிட் ஏறுமா, அது சாப்பிட்டா வெயிட் ஏறுமான்னு ஏதோ ஒரு உணவில் சொல்யூஷன் தேட வேண்டாம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. நான் இந்த சொல்கிற டயட்டு, மெடிசன்ஸ் இது எது எப்போ தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் உடல் எடை ஒல்லியாக இருக்கீங்க ப்ளஸ் சர்க்கரை நோய் இருக்குன்னா உங்கள் உடல் எடையும் சரி பண்ணி உங்கள் சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ளே வைக்க முடியும்.